அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இப்போ நிறைய நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஜென்ரலான கேள்வி, தசா புத்திகள் அடிப்படையில் பலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. நம்ம ஆரம்பத்திலேருந்து பிறப்பு லக்னத்திற்கு தசா புத்திகளை பார்த்துக்கிட்டு வந்தோம். இப்போ அந்த பிறப்பு லக்னத்திற்கு தசா புத்தி பார்க்கறது எந்த அளவில் நமக்கு பலன்களை தருது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி அட்சய லக்ன பദ്ധதி ஜோதிடத்தை உருவாக்கிய திரு பொதுவுடை மூர்த்தி சார் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம். இந்த தசா புத்தியை நம்ம லக்னத்திற்கு பார்க்கறது சிறந்ததா இல்லை ராசியை வச்சு பார்க்கறது சிறந்ததா, எப்படி நம்ம இந்த தசாபுத்திக்கு பலன்களை பார்க்கணும் அப்படிங்கிற கேள்விகளை நிறைய பேர் கேட்குறாங்க. எனக்கு ராசிக்கு சரியாக வருதுன்றாங்க, ஒரு சிலர் லக்னத்துக்கு சரியாக வருதுன்றாங்க. இது எந்த அடிப்படையில் பார்த்தா நமக்கு சரியாக இருக்கும்? பொதுவாகவே ராசியோட தன்மைக்கு நம்ம தசாபத்தி எடுக்கிறோம். ஆனால் நம்ம லக்கணத்துக்கு தசாபத்தி எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். இதில் ஒரு பெரிய ஒரு கேள்வியும் ஒரு பதிலும் அதில் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, சார் எனக்கு மேச லக்கணம் சார், எனக்கு ராகு தசை நடக்குது சார், ராகு 7லேருந்து தசை நடத்துது சார். இப்போ மேஷ லக்கணத்து 7லேருந்து தசை நடத்துது, ஆனால் ராசிக்கு 5லேருந்து தசை நடக்குதா, ராசிக்கு 4லேருந்து தசை நடக்குதா, ராசிக்கு 3லேருந்து தசை நடக்குதா, அதுதான் பார்க்கணும். அதே நம்ம என்ன சொல்கிறோம், ஏஎல்பி லக்கணத்துக்கு தசாபத்தி பார்க்கும்போது ஏஆர்பிக்கு நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்போம். ஏஆர்பிங்கிறது இன்றைக்கி என்ன தசை நடக்குதோ. இப்போ செவ்வாய் உதாரணமாக சார் இதுமாரி ரிஷபத்துக்கு, அதாவது மிருகசீச நட்சத்திரம் 1, 2க்கு 7ல் இருக்குது, எதிர்பாராத திடீர் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சார். எப்போ மிருகசீச நட்சத்திரம் 1, 2 போகும் திடீர் திருமணமாக நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கா? உண்டு. அது மிருகசீச 2ல் எதிர்பாராத திருமணம் நடக்குமா? நடக்கும்.